சிவாலயங்களில் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா ஆனி திருமஞ்சனம் நிகழ்வு நடக்கிறது. இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவருமான் கோவிலில் சிவனை நடராஜர் வடிவில் வச்சு வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது லிங்க வடிவில் சிவருமானுக்கு பூஜை செய்வது போல நாட்டியம் ஆடும் சிவனுக்கு, நடனம் ஆடும் சிவனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரணை காட்டப்படும். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கோயில்களில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நிகழ்ச்சி உற்சாகமாக நடத்தப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திருமஞ்சனத்திலிருந்து பல விஷயங்கள் செய்யப்பட்டு தீபாரணை காட்டப்பட்டு பக்தர்கள் முன்னிலையில் நடத்தப்படும். இந்த நிகழ்வை காண்பதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்கள்லாம் போய் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், துன்பங்கள்லாம் நீங்கும், ஒரு நல்லபடியான வாழ்வை மேம்படுவதற்கு இந்த ஆனி திருமஞ்சன நிகழ்வு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கோயில்களில் ஆனி திருமஞ்சனம் திருவிழாக்கள் நடத்தப்படும். 10 நாட்கள் நடக்கும். 10வது நாளில் தேரோட்டம் நடக்கும். நெல்லையப்பர் கோயில் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவன் கோயிலையும் இந்த ஆணி தேரோட்டங்கள் நடக்கும். இந்த ஆணி தேரோட்ட திருமஞ்சனத்தோடு ஆணி தேரோட்டம் காண்பது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது கோயில் இருந்தால், சிவாலயங்கள் இருந்தால் இந்த ஆணி திருமஞ்சன நிகழ்வை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி ஆணி தேரோட்ட நிகழ்வுகளையும் பங்கேற்று பாருங்கள். சிவபெருமானுடைய அருளை முழுமையாக உங்களால் பெற முடியும்.